வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது என்ற தலைப்பில் சிறு குழந்தைகளுக்கு சில டிப்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லலாம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்றது என்ன? அந்த தன்னம்பிக்கையோட நம்மளோட ரோல் கரெக்டாக செய்தாலே நம்மளோட தன்னம்பிக்கை மேலும் மிளிரும் அப்படின்றது ஒரு சாதாரண என்ன லேமன் கூட தெரியும். அந்த கான்செப்ட் என்னன்னா, நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை சிறப்பாக செய்தால், தவறு இல்லாமல் பிசகு இல்லாமல் ஒரு ஈடுபாடோடு அந்த வேலைகளை செய்யும்பொழுது அது நல்ல விளைவுகளை தரும். பின் விளைவுகள் ரொம்ப இருக்காது. அதனோட ரிசல்ட் இருக்கே, அது என்ன தெரியும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே அமையும். அப்படின்ற ஒரு எண்ணத்தினால நம்ம என்ன செய்யணும், அவங்க ரோலை நம்ம பழகிக்கணும். முதல்ல ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னு வைங்க. அந்த அம்மா இந்த குழந்தைக்கு அம்மா, அவங்க தாத்தாவை அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க மகள், அப்புறம் இவங்க அது அப்பாவுக்கு மனைவி, அவங்க இன்னும் என்ன ரோல் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த 3 அல்லது 4 ரோலுக்குள்ள அவங்க என்ன செய்யணும், சிறப்பாக அந்த வேலைகளை தவறு இல்லாமல் செய்யணும். ஒரு தன் குழந்தைகிட்ட பழகும்பொழுது அதில் ஒளிவு மறைவு இருக்கிறதுக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் அவங்கள்ட்ட நிஜம் மட்டும்தான் பேசணும். தான் ஒரு நிஜத்தை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு தாய் அப்படிங்கிறதையும் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன மறைமுகமாக என்ன ஸ்ட்ராங்காக என்ன அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். எது அவங்களுக்கு காட்டி தந்துடணும். அம்மாக்கிட்ட நிஜம் மட்டும்தான் பேசணும். அம்மாக்கிட்ட போய் சொன்னால் அம்மாவை ஒத்துக்க மாட்டாங்க. அம்மாவை திருப்திப்படுத்தணும்னா வி ஷுட் பி என்ன ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நேர்மை மாறாமல் இருக்கக்கூடிய மகனாவோ மகளாவோ காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்றத அம்மா என்ன பண்ணிவிடுவாங்க, எங்கேயான ஒரு இடத்துல சொல்லி புரிய வச்சுடுவாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட பழகும் பொழுது ஆஸ் அ டாட்டர் இன் லா ஹவு ஷி பிஹேவ்ஸ், அவங்க ரொம்ப பவ்யமானவங்களா, பெரியவங்களை மதிக்கக்கூடியவங்களா, அப்புறம் பெரியவங்களுக்கு வேணுன்ற சர்வீஸ் செய்யக்கூடியவங்களா அவங்கள தன்னை காட்டிக்கிட்டாதான் அது ஒரு சரியான மாடல் ஃபார் தி ஆஃப் ஸ்ப்ரிங் இன் த ஃபேமிலி. அப்படியே அவங்க தன்னை காட்டிக்கணும். அதே மாதிரி அவங்க அப்பா கிட்ட, இந்த குழந்தையோட அப்பா கிட்ட அவங்க பேசும்பொழுது தன்னுடைய என்ன கணவருக்கு போதுமான அளவுக்கு என்ன மரியாதை கொடுத்து அவங்க சொல்கிற பேச்சை எதிர்த்து பேசாமல் இருக்கிறாங்க. அதாவது அந்த சௌமியம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை காமிச்சாதான் அப்பா கிட்ட மரியாதையாக இருக்கணும்ன்றது இந்த குழந்தைகளுக்கு புரியும். ஸோ இவங்க இந்த 4 ரோலையும் நல்லபடியாக செய்தாதான் அதுக்கு உண்டான பிஹேவியரை அந்த பசங்க பார்த்து கற்றுக்கும். நம்ம பிஹேவியரிஸ்ட் ஸ்கூல்லையே முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், நிறைய விஷயங்களை பார்த்து தான் நம்ம கற்றுக்குறோம். ஸோ பார்த்து கற்றுக்கக்கூடிய செய்திகள் எதையெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அது சரியானதாகவும் நேர்மறையானதாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் அதை பார்த்து கற்றுக்கொண்டு அனுசரிக்கக்கூடியதாகவும் இருந்தால் அவை எல்லாமே நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய பழக்க நடத்தைக்கு பயனுள்ளதாகவும் மேலும் மேலும் மெருகூட்டக்கூடியதாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு முக்கியமான கருத்து என்ன, பிஹேவியர் ஸ்கூலில் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் கற்றுக்குறோம். நிறைய விஷயங்களை பார்த்து கற்றுக்குறோம். நடை உடை பாவனை எண்ணம் சொல் செயல் இது எல்லாமே பார்த்து தான் கற்றுக்குறோம். ஒரு சில நேரத்தில் சில ஃப்ரேசஸ்லாம் நம்ம பயன்படுத்துகிறோன்னா அது எங்கேயோ யார்கிட்டையோ ஒரு தடவை காது கொடுத்து வாங்கியிருக்கோம். தட் வி ஆர் யூஸிங் இட் நவ். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட் இஸ் ஒன்லி டெய்லர் மேடாக இருந்தாலும் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தாய் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுபோல் தகப்பனுக்கும் அந்த வார்த்தைகள் உண்டு. தன் மனைவி கிட்ட எப்படி பேசணும், அதாவது இந்த குழந்தையோட அம்மா கிட்ட, தன்னுடைய தாய் தகப்பனார்கிட்ட எப்படி பேசணும், வீட்டில் வர கெஸ்ட்டுண்ட எப்படி பேசணும், அதே மாதிரி தன் மகனுண்டையோ மகளோ தன்னோட ஆஃப்ஸ்பிரிங் இருக்கு இல்லையா அவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கணும். எனக்கு தான் அப்பா எல்லாம் வாங்கி தருவேன், டோன்ட் வரி, ஆனால் நீ இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு நம்மளோட விருப்பம் என்ன, அப்பாவோட விருப்பம் என்ன, அதை நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றதுக்கு எல்லா விதமான முக்கியத்துவம் கொடுக்கணுன்றத அந்த அப்பா பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். அது இல்லாமல் இந்த ரோல் மாடல்னு சொல்கிறோம் இல்லையா, தன்னுடைய கருத்துக்களை பிள்ளைங்களை மேலே தெளிக்காமல் நம்மளை பார்த்து எதுவும் தப்பாக கற்றுனுட போகிறாங்கப்பா, நம்ம ஏதோ கோணமான பேசும்பொழுது அப்படின்னு அந்த எண்ண ஓட்டம் இருக்கும்பொழுது அதுபோல் தவறான ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் பிஹேவியரை பிள்ளைங்கள் முன்னாடி காட்டக்கூடாதுன்னா அவங்க தாய் தகப்பன்கிட்ட, அதாவது இந்த குழந்தையோட தாத்தா பாட்டிக்கிட்ட நிச்சயமாக என்ன பண்ணணும், அப்பா கிட்ட அப்பா சொல்லுங்கப்பா, கண்டிப்பாக கேட்குறேன்ப்பா, நீ ஏன்ப்பா இதெல்லாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி அப்பாட்ட ரொம்ப பவ்யமாக இருக்க மாதிரி காட்டிக்கணும். தாய்கிட்ட ரொம்ப அன்பும் பரிவும் பாசத்தோடு நடந்துக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கணும் பிள்ளைங்க முன்னாடி. தனிப்பட்ட முறையில் தன் தாய் தகப்பன்கிட்ட ஏதோ தவறு செய்கிறாங்க, சரியான நேரத்துக்கு வந்து குடிக்கல அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம். ஆனால் பிள்ளைங்க இருக்கும்பொழுது பிள்ளைங்க முன்னாடி அது எதுவுமே என்ன செய்யக்கூடாது. அவங்க அதுபோல் வெளிக்காட்டினா அது ஒரு தவறான முன் உதாரணமாக ஆகிடும் இந்த சின்ன பசங்களுக்கு.
அதனால் பிள்ளைங்கள் தனக்கும் மரியாதை கொடுக்கணும், தன் தாய் தகப்பனுக்கு தாத்தா பாட்டிக்கும் மரியாதை கொடுக்கணும், அவங்க மரியாதையாக பழகணும். அப்படின்னா அதுக்கு ஒரு ஏற்புடைய ஒரு ரோலை இவங்க சிறப்பாக செய்யணும் பிள்ளைங்க முன்னாடி. அதனால் எப்போவுமே இது அத்தனை பிஹேவியரும் அந்த பசங்க என்ன பண்ணோம் பார்த்து கற்றுக்கும். ஆனால் பசங்கன்னு சொன்னால் 4-5 தான் இருக்குன்னு சொன்னால் அந்த கான்செப்ட் இப்போ இந்த ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் இல்லை. எவ்ரிபடி இஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் அல்ல அட் த ரேரஸ்ட் ரேர் தே ஆர் ஹேவிங் 2 குட்டி பசங்க இருக்கு. அதனால் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதே மாதிரி இவங்கெல்லாம் இவங்க ரோலை சரியாக செய்யும்பொழுது அந்த குழந்தைக்கும் தோணும், கரெக்டாக புரிஞ்சிடும். எப்படி தாத்தா பாட்டிக்கிட்ட ரொம்ப அன்பாக மரியாதையாக நடந்துக்கணும், அம்மா கிட்ட நிஜம் பேசணும், அம்மா கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் செய்திகளை சொல்லணும். அதே மாதிரி எந்த விதத்துலையும் குறைபாடு இல்லை, தேவைகளை தகப்பனார் என்ன கேட்கணும். கேட்ட பிறகு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மாட்ட கேட்டு என்ன பசங்களுக்கு வாங்கி தரலாமா, வாங்கி தாங்கோ அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி தரலாம். எஸ் யூ கேன் ஹேவ் இட், யூ கேன் பிரிங் தீஸ் திங்ஸ் ஃபார் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்கன்னா உடனே அப்பா அதை வாங்கி தருவாங்க. அதனால் கேட்டு செய்கிற ஒரு பழக்கத்தையும் பிள்ளைங்க முன்னாடி வளர்க்கணும்னு சொன்னால் இதுபோல் அப்பா இந்த ரோல் செய்கிறாங்க, உடனே அம்மா கூட என்ன செய்யலாம், இந்த மாதிரி பிள்ளைங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப என்ன வேணும் வாங்கி தரலாமா வேண்டாமா, கேன் வி ஹேவ் a டிசிஷன் ஆன் இட் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கேட்பாங்க. எஸ் வி வில் பிளான் இட் ஃபார் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி விட்டா அந்த இம்மிடியட்லி டிலே இன் கிராட்டிஃபிகேஷன் அந்த வார்த்தை டேர்ம் வந்துடுது பாருங்கள் கான்வர்சேஷனில். தட் வில் பி என்ன பிள்ளைங்க முன்னாடி அதை சொல்லணும், ஓஹோ அடுத்த மாதம் வாங்கி தருவாங்க போல் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தே வில் கீப் குவைட் அண்ட் வெயிட் ஃபார் தி டைம். ஸோ தீஸ் திங்ஸ் என்ன ஆகும், பார்த்து கற்றுக்கிற பிஹேவியர்னால அவங்களோட பர்சனாலிட்டி இது மோல்டு பண்ணோம், இப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை லெவல் என்ன பண்ணோம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.